விகாஸ் டிஃபன் சாப்பிடுப்பா, அப்புறம் மறுபடியும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடும். இன்னும் ஒரு 5 நிமிஷம்மா. அட என்ன 5 நிமிஷம்? எப்ப பார்த்தாலும் போன்லயே இருக்க. அப்படி நாள் முழுக்க போன்ல நீ என்னதான் பண்ணிட்டு இருப்ப? ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேம்மா. நான் போலீஸ்காரன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஷூட் பண்ணி கிரிமினல்ஸை சாகடிப்பேன். முதல்ல படிக்கிற வேலையை பாருப்பா. போலீஸ் ஆகிறோம் நான் போலீஸ். இந்த மாதிரி கேம் ஆடுறவங்களாம் என்றைக்கும் போலீஸ் ஆக மாட்டான். ஆனால் இந்த மொபைல் எஜுகேஷன் சிஸ்டமோட ஃபியூச்சர் அப்பா. எல்லா அசைன்மெண்ட்டையும் இதில் தான் எழுத வேண்டியிருக்கு. இது எங்களோட புது ஜென்ரேஷன்ப்பா. உங்களுக்குலாம் புரியாது. உங்கள் அப்பனுக்கே சொல்லி கொடுக்காத. என்னங்க, இன்னைக்கு நான் ஷாப்பிங் போறேன். கார்டு எங்க வச்சிருக்கீங்க? ராயர்ல. பாஸ்வேர்டு என்னங்க? ஐயோ நான் மறந்துடுறேங்க. எத்தனை முறை உன்ட்ட சொல்லியிருக்கேன் அதை மொபைலில் நோட் பண்ணிக்கணும். கடைசி முறை சொல்கிறேன். 2149. கடைசியில் ஃபோன் தானே யூஸ் ஆகுதுப்பா. ம் ம் நான் வரேம்மா. ஏய், இந்த பாலை குடிச்சிட்டு போடா. நீ எவ்வளவு வீக்கா இருக்க பாரு விகாஸ். நாட்டை பற்றி ஒன்றும் தெரியல. ஆனால் இவன் எப்பவும் முன்னேறவே மாட்டான். எங்கள் அப்பா என்ன டிஸ்டர்ப் பண்ணலனா காசு கட்டி இதை வாங்கியிருப்பேன். என் அக்கௌண்ட்டில் பணத்தையும் நான் சேர்த்து வச்சிருந்துருப்பேன். உன்னால எதுவும் முடியாது லூசர். போதும் போதும் நிறுத்துங்கடா. மொபைல் உள்ள வைங்க. இந்தா. அம்மா வேணாம் போதுமா. ஏ சாப்பிடு. ஃப்ரூட் சாப்பிட்டா புத்தி வளரும். மேக்ஸ்ல இப்படிங்கிறதுக்குள்ள சால்வ் பண்ணிடுவேன். சரி சாப்பிட்டுடுறேன். இப்ப போட்டுமா? மேடம் ஆ சொல்லுங்க, எங்கே கூட்டிகிட்டு போகணும்? ஐயோ, எங்க கூட்டிட்டு போகணுமோ கூட்டிட்டு போ. அப்புறம் என்ன பண்ணணுமோ பண்ணு. டேய் சதா, சதா வெளியே வாடா. டேய் சதா. ஏய் எதுக்குடா காலங்கத்தில் கத்துற? எனக்கு தெரியும் நீ எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு. என்னை கஷ்டப்படுத்துறதுக்கு தானே எல்லாத்தையும் பண்ற. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? இந்த குப்பையெல்லாம் எதுக்கு என் வீட்டு முன்னாடி கொட்டின? இந்த குப்பையை நான் ஒன்றும் கொட்டல. இந்த தெருவில் என்னோட வீடு மட்டும்தான் இருக்கு. இங்கே வர உன் வீடு மட்டும் இல்ல, இங்க நிறைய வீடுங்க இருக்கு. ஆனா கேவலமான ஆளுங்க நீங்க தானே இருக்கீங்க. போதும் நிறுத்து. யார கேவலம்னு சொல்ற நீ? சும்மா டிராமா பண்ணாத. அப்படி நான் என் வாயை திறந்துறாத. அப்பதான் நல்லது. சாக்கடைய மூடி வச்சாதான் நல்லா இருக்கும். ஏய் சாக்கடை நீதாண்டி. அடைச்சு வாயை மூடு. நீ வாயை மூடு. பெருசா வந்து சொல்ற என்ன பண்ணுவ நீ? காட்டு இரு. டேய் நீ என்னடா பண்ற நீ? ஏய் நிறுத்து. இப்போ நீயே வாரிக்க. இங்க வந்து இப்படி பண்ணிருப்ப. டேய் விடுறீ. நான் பண்ணுவேன். ச்சே, எல்லாம் போச்சு. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல விகாஸ். இப்போ நீ என்ன பண்ண போற? நீ 40,000 தோத்துருக்க. என்ன பண்ண போற? ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும். பயந்துட்டியா? சரி சரி சாரி, சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தேன். இனிமே என் அம்மா கிட்ட நீ பேசாத. என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியும். அட சாஹில், நீ யோசிக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீ குழந்தைடா. நான் குழந்தை இல்ல, ஆனா நீ ஒரு டிரைவர். ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட தகுதி என்னன்னு மறந்துடாத. டேய் ஹீரோ, பாப்கார்ன் மாதிரி வெடிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு இதெல்லாம் தெரியுதுன்னா போய் வர்ஷா கிட்ட சொல்ல வேண்டியது தானே? வர்ஷா இல்ல, மேடம்னு சொல்லு. மேடம். உன்னோட அம்மா என்ன எப்படி கூப்பிடான்னு உனக்கு தெரியுமா? சொல்லு. தெரியுமா? சொல்லு. தெரிஞ்சா சொல்றா. சொல்லு பார்க்கலாம். உன்ன டேய் பொறுக்கி, நீ இதெல்லாம் வேணும்னே தானே செய்யற. நான் அம்மா கிட்ட சொல்றேன். வேணா போய் சொல்றா. உனக்கு யாரா பயப்படுறது? லெஃப்ட் லெஃப்ட். நிறுத்துங்க. எதுக்கு அப்படி சொல்லுன்னு உனக்கு ஏறுச்சு? நான் உண்மையை சொன்னேன்னா? இல்ல, தேவையில்லாத விஷயத்த ஊதி பெருசாக்குறல்ல, அதனால தான். சில நேரத்தில் நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணி. அப்போ உன் தப்பை திருத்திக்க.
இல்ல நான் திருத்துவேன். சார் லெஃப்ட் 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 லெஃப்ட். சார் சார் ப்ளீஸ் சார் 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 ஹைவேல இருக்க பஸ் ஸ்டாப்ல விட்டுறீங்களா ப்ளீஸ்? ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பஸ்ஸும் கிடைக்கல, டாக்ஸியும் கிடைக்கல சார். உள்ள உட்காருங்க. தேங்க்யூ. ஊர்மே, நான் இப்போ வந்துடுறேன். உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணுமா? 1,00,000 ரூபாய் தரேன். அவனை கொன்னுடு. மேம் நீங்க என்ன சொல்றீங்க? யாருக்கு தான் பணம் தேவையில்லை? யோசிச்சுக்க. எங்களுக்கு ஒன்றும் பணம் தேவையில்லை. மனிஷ், நாம இந்த வண்டியில் ஒன்றும் போக வேண்டாம். கீழே இறங்குங்க. யோ கான்ஸ்டபிள், அதான் மாசம் மாசம் உனக்கு எலும்பு துண்டு கிடைக்குதுல்ல, நேரத்துக்கு நாடகம் ஆடினேன். எலும்பு துண்டு நிறைய கிடைக்குது மேடம். அப்பப்போ போன்லெஸ்ஸாகவும் போட்டால் நல்லா இருக்கும். போன்லெஸ் உனக்கு வேணுமா? உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு கால் கமிஷனருக்கு போட்டுன்னு வச்சுக்க, அப்புறம் அவரே உன்னை அரெஸ்ட் பண்ண வருவார். மேடம் மேடம் நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி பண்ணிடலாம். சரி, அப்போ என்னோட சரக்கு என் ஆளுங்க ரெண்டுத்தையும் விட்டுடு. அப்புறம் உனக்கான பணம் உன்கிட்ட வந்து சேரும். சரிங்க மேடம். ஹாப்பி 3rd anniversary. எதுக்கு? 3 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் உன்னைக்கு கூட்டிட்டு வந்தேன். நீ என்னை ஓட்டிட்டு வந்தியா? நான் தான் உன்னை ஓட்டிட்டு வந்தேன். அப்போ உன்னை சாப்பிட்றவா? இப்போ சாப்பிடு. குட் மார்னிங் சார். கான், பூனே கமிஷனர் கிட்ட இந்த ஃபைல் வந்திருக்கு. ஷில்பான்ற பொண்ணு அப்ராட்ல வேலை பண்றாளாம். அவங்க அம்மா அப்பா இங்க தான் இந்தியாவில் இருக்காங்க. ஆனா அவங்க பேரண்ட்ஸை ரொம்ப நாளா கான்டாக்ட் பண்ண முடியலையா. அதனால அவங்க அப்பா அம்மாக்கு ஏதாவது நடந்திருக்குமான்னு பயப்படுறா. செக் பண்ணு. கல்ஃப் கண்ட்ரியில் 11 months கான்ட்ராக்ட் இருக்கிறதுனால ஷில்பா இங்க வர முடியலன்னு நான் நினைக்கிறேன். இந்த சைபர் இன்னும் வரலையா? லீவ்ல போயிட்டார். ஹர்ஷா, அவங்க அப்பா அம்மா ஃபோன் நம்பரை சர்வேலன்ஸில் போடு. எஸ் சார். அப்படியே நீங்கள் 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போய் செக் பண்ணுங்க. ஓகே சார். எவ்வளோ நாளா வீடு பூட்டியிருக்கு? சார் ரொம்ப நாளா சார். கிரீஷுக்கு டிராவலிங் ஜாபுங்கிறதுனால அதிகமாக வெளியே தான் இருப்பாரு. அப்புறம் ஷில்பா துபாயில் இருக்கா. உரிமை வீட்டில் தனியாக தான் இருப்பா. அதனால நான் அடிக்கடி அவளை பார்க்கறதுக்காக வருவேன். ஆனால் உரிமையையும் ரொம்ப நாளாக வீட்டில் பார்க்க முடியல. இந்த கிரீஷை கடைசியாக நீங்கள் எப்போ பார்த்தீங்க? இப்போ தான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. அப்புறம் கிரீஷை பற்றி நான் உரிமை கிட்ட கூட கேட்டேன். கிரீஷ் ஆஃபீஸ் வேலை விஷயமா டெல்லி போயிருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாளில் நானும் போயிடுவேன். எங்க சார் அவள் டெல்லி போகிறேன்னு சொன்னா? சார், அவங்களோட சொந்தக்காரங்க யாரோ இங்கே கொஞ்ச நாள் தங்கியிருந்தாங்க சார். எந்த சொந்தக்காரங்க? அது எனக்கு தெரியாது சார். ஆனால் அவங்க யங் கப்பல். அவங்க பேர் ஞாபகம் இருக்கா? இல்லை சார், நான் அவங்கக்கிட்ட இது வரைக்கும் பேசினது இல்லை. அப்புறம் அவங்களும் ரொம்ப நாளெல்லாம் இங்கே இல்லை. அந்த கப்பலை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லை சார், சுவர்ணாவை தவிர அவங்க 2 பேரும் வேற யாரும் பார்க்கவே இல்லை. சொல்லு ஹர்ஷா. சார், கிரீஷ் அப்புறம் உரிமையோட கால் ரெக்கார்ட்ஸை நான் செக் பண்ணேன். அதில் சஸ்பிஷியஸாக எதுவும் இல்லை. ஆனால் சார் அவங்க ஃபோனோட லாஸ்ட் லொக்கேஷன் அவங்களோட வீடு தான் சார். அவங்க டெல்லி போயிருக்காங்க. அப்புறம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வீட்டில் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்புறம் அந்த சுவர்ணாவை தவிர யாரும் அந்த கப்பலை பார்த்ததில்லன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அப்படி ஒரு கப்பலே இல்லையோ? சுவர்ணா தேவலாம் எதுவும் கதை சொல்கிறாங்களா? சுவர்ணா பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஒருவேளை சுவர்ணா சொல்றது உண்மையானா அந்த மிஸ்டு கப்பலை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும். ஹர்ஷா, சார். ஷில்பாக்கு மெயில் பண்ணி கான்டாக்ட் பண்ண சொல்லு. அவ மொபைல் நம்பர் கூட நம்ம கிட்ட இல்லை.
இது கரெக்டாக இருக்குமாடா? சார் ஃபோனில் ஷில்பா சார். ஹலோ ஷில்பா, சுனில் கேல்கர் பேசுகிறேன், கிரைம் பிரான்ச். எஸ் சார். ஷில்பா, உங்கள் அம்மா அப்பா இப்போ இங்கே இருக்கிறது இல்லை, டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்கன்னு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க. அங்கே எங்கே இருக்கிறாங்கன்னு அட்ரஸ் ஏதாவது இருக்கா? சார் ஐ ஹாவ் நோ ஐடியா அபவுட் திஸ். அவங்க டெல்லி போகிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே சார். இங்கே உங்கள் வீட்டில் யாரோ நியூலி மேரிட் கப்பல் இருக்காங்க, அவங்கள பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? சார் ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் எங்கள் வீட்டு பக்கம் எந்த கல்யாணமும் நடக்கல சார். உனக்கு ஒன்றும் தெரியாதா? சார் ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னன்னா, கடந்த ஒரு வருஷமா என் அப்பா அம்மாவுக்கு நடுவில் கொஞ்சம் எதுவும் சரியில்லை. என்ன சொல்கிற? அப்பாவுக்கு வேற எங்கேயும் அஃபேர் இருக்குன்னு அம்மாவுக்கு சந்தேகம். யாரோட அஃபைர் இருக்கு? சார் இந்த விஷயத்த ஒரு அம்மா தான் பொண்ணுகிட்ட எல்லாம் சொல்லக்கூடியதா சார்? அப்புறம் இந்த ரீசன்னால தான் என்னால் அவங்கக்கிட்ட அதிகமாக பேச முடியல. அவங்க புதுசாக ஒரு கார் வாங்கினாங்க, அதோட பிக்சர் கூட எனக்கு அனுப்பி வச்சாங்க. காரா? உங்களால் அந்த ஃபோட்டோ அனுப்ப முடியுமா? சரிங்க சார், நான் செக் பண்ணிவிட்டு உடனே அனுப்பி வைக்கிறேன். ஹர்ஷா, இந்த கிரீஷ் ஊர்மி இவங்க 6 மாசம் சிடிஆரை நல்லா செக் பண்ணு. எஸ் சார். எனக்கு என்னமோ இந்த கேஸுக்கும் அஃபேருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏய் என்ன? மேடம், உங்க பையன் சாஹில் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல, அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். அடே கிழட்டு பயலே, நானே வந்து அவனை கேட்ல விட்டு போனேன். மேடம், நீங்க சொல்றது உண்மைதான். நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணோம், அதுல அவன் ஸ்கூலுக்குள்ள வந்திருக்கான் தான். ஆனா அவன் கிளாஸ் அட்டன் பண்ணல. அவனோட பேக் கிளாஸ்ல தான் இருக்கு. இங்க பாருங்க, அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் ஆப்சென்ட். நாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். டேய் கிழட்டு பேமானி, போலீஸ் வந்து இங்க என்னடா பண்ணோம்? உன் ஸ்கூல்ல இருந்து தானே என் புள்ள காணாம போனா, நீ தான் அவனை தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி என் புள்ள மட்டும் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்க, இந்த ஸ்கூலுக்கே நான் நெருப்பு வச்சுடுவேன், புரியுதா? சார் ஷில்பா சொன்னது உண்மைதான் சார். கிரீஷோட கால் ரெக்கார்ட்ஸ் அப்புறம் சாட் கான்வர்சேஷன்ல அவருக்கு அஃபேர் இருந்தது கிளியர் ஆயிடுச்சு சார். பொண்ணு பேரு நேஹா மோரியா சார். சார் கிட்டத்தட்ட 1 வருஷமா இவங்க தொடர்ந்து டச்ல இருந்திருக்காங்க சார். அதுவும் கிரீஷோட ஃபோன் கடைசியில ஸ்விட்ச் ஆஃப் ஆகிற வரைக்கும். சார் ஒருவேளை கிரீஷும் அந்த பொம்பளையும் டெல்லிக்கு போயிட்டாங்களோ, அவங்கள தேடிக்கிட்டே இந்த ஊர்மையும் டெல்லிக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் கான், ஆனா இந்த டெல்லி விஷயம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். பிரதான், டேய், கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. உன்னால இங்க வர முடியுமா? சரி, நீ சீக்கிரமா வா. கான் சார். இந்த ஹரிஷ் பிரதான் யாரு? சார் ஹரிஷ் பிரதான் என்னோட காலேஜ் டைம் ஃப்ரெண்டு சார். ஆஹா, இப்போ துலாப்பூர்ல ஸ்கூல் பிரின்சிபாலா இருக்கான் சார். சார் அவன் ஸ்கூல்ல இருந்து 10 வயசு பையன் காணாம போயிருக்கான். அந்த பையனோட அம்மா லோக்கல் ரவுடி சார். அவங்க என் ஃப்ரெண்டை அடிச்சுட்டு மிரட்டிட்டும் போயிருக்காங்க சார். அதனால தான் அஃபிஷியல் மெயில் அனுப்ப சொல்லியிருக்கேன் சார். இந்த கேஸை நம்மளால எடுக்க முடியுமா? ஏன் அப்படி கேட்குற? கண்டிப்பா எடுக்கலாம். நீ சங்கராமையும் கணேஷ் பாபுவையும் கூட்டிட்டு போ. Yes, sir. தேவைப்பட்டா என்ன காண்டாக்ட் பண்ணு, நானும் அங்க வரேன். சார். ஹரீஷ், எப்படி இருக்க? உள்ள வா. இங்க பாரு கான், சாஹில் காலையில் 7 மணிக்கு கரெக்டாக ஸ்கூலுக்குள்ளே வந்திருக்கான். அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏரியாவில் எங்கேயுமே அவனை காணோம். ஆனால் அவன் ஸ்கூலை விட்டு வெளியவும் போகலை. சங்கராம் சார். ஸ்கூல் முழுக்க, அதுவும் முக்கியமா அவன் கிளாஸை செக் பண்ணுங்க. ரைட் சார். இங்க பாருங்க கணேஷ், கிரவுண்டில் போய் செக் பண்ணுங்க. சார்.
இங்கே பாருங்கப்பா, நேற்று நீங்கள் சாஹில் எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்லை சார். நீங்கள் 2 பேரும் காலையில் சாஹில் எங்கேயாவது பார்த்தீங்களா? கிரவுண்டில் இல்லை கிளாஸ் பக்கத்தில் எங்கேயாவது அவனை பார்த்தீங்களா? இல்லை சார். சரி. வணக்கம் சார். வணக்கம். கேட்டில் சிசிடிவி இருக்கா இல்லையா? இல்லை சார். நீ எத்தனை மணிக்கு வருவ? நான் ஒரு 7:30 மணிக்கெலாம் வந்துடுவேன் சார். இவனை பார்த்துருக்கியா? இவன் சாஹில் சார். ஆனால் நான் இன்னைக்கு இவரை பார்க்கவே இல்லை சார். சார், நான் நல்லா விசாரிச்சிட்டேன், ஆனால் யாருமே அவனை பார்க்கவே இல்லையா சார். ஆனால் அவனோட 2 கிளாஸ்மேட்ஸு அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் ஆ சார் அவன் காலையில் 8 மணிக்கு பால் விளையாடுறதுக்கு என்ன கூப்பிட்டான். ஜெய், விளையாடுறதுக்கு கிரவுண்டுக்கு வரியா? நான் பால் கொண்டு வந்திருக்கேன். நான் இப்போ ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்று பண்ணி நீ இப்போ, நான் 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். சரி. நான் என்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு கிரவுண்டுக்கு போய் பார்த்தேனா, ஆனால் அவன் கிரவுண்டில் இல்லை. இது எப்படி நடக்கும்? இங்கே இருக்கிற ஒருத்தர் கூடமா சாஹிலை பார்க்கல? இல்லை சார். என்னாச்சு சார்? பத்து 12 வயசு பையனோட ஷூ மாதிரி இருக்குல்ல? ரைட் சார். ஃபாரன்சிக்கை வர சொல்லு. அப்புறம் இன்னொரு ஷூ இங்கே இருக்கான்னு நல்லா தேடி பாருங்க. சார், பால் கிடச்சிருக்கு. இந்த பால் தான் கிளாஸ்மேட்ஸ் சொன்ன பாலாக இருக்கணும் சார். இப்போ இந்த பால், இந்த ஷூஸ், இது எல்லாமே சாஹிலோடதாக தான் இருக்கும் சார். ஹரீஷ், இது கன்ஃபார்மாக கிட்னாப்பிங் கேஸ் தான். ஹரீஷ், 7:45 முன்னாடி அவனுங்க இந்த கேட்டு வழியாக தான் சாஹிலை கூட்டிகிட்டு வெளியே போயிருக்கணும். ஆனால் அந்த சின்ன பையன் என்ன ப்ராப்ளம் பண்ணியிருப்பான்? அவங்க அம்மாவால் கூட நடந்திருக்கலாம்யா. எவ்வளோ திமிர் இருக்கோ அவ்வளோ எதிரிங்களும் இருப்பாங்க. அவங்க அம்மா யார் மேலேயாவது கோவப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். சங்கராம் சார், லோக்கல் போலீஸை கூட்டிகிட்டு போய் அந்த வர்ஷாவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடு. அப்புறம் இந்த பேக்ரவுண்டோட சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணுங்க. எஸ் சார். சாஹிலுக்கு எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி நாம அவனை கண்டுபிடிச்சாகணும். ரைட் சார். நானும் கிரீஷும் லோக்கல் கல்ச்சுரல் சென்டரில் சந்தித்தோம். அங்கே நான் ஒரு சிங்கிங் காம்படிஷனில் பங்கெடுத்துக்கிட்டேன். அவருக்கு என்னோட குரல் பிடிச்சிருந்தது. அப்புறம் எனக்கு அவரோட நேச்சர், அப்புறம் நட்பு உண்டாச்சு, அப்புறம் காதல். கிரிஷுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது உனக்கு தெரியும்ல மேம். இது கிரிஷே என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனால் நான் என்ன பண்ணுறது மேடம்? எல்லா பெண்களுக்கும் ஒரு துணை தேவைப்படுது, எமோஷ்னலாகவும் ஃபிசிக்கலாகவும் கூட. அதுவும் இல்லாமல் நான் ஒரு விதவை. மற்றவங்களோட கேவலமான பார்வையை எத்தனை நாளைக்கு ஜீர்ணிச்சிக்க முடியும்? அதனால நானே கிரீஷோட கையை பிடிச்சேன். எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்தது. ஆனால் 3 மாசத்துக்கு முன்னாடி உரிமைக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அற்புதம் கிரீஷ், அற்புதம். உருவி, நீங்க என்ன பண்ற? இதுதான் உன்னோட பிசினஸ் டூர், அப்புறம் செகண்ட் யூனிட்டா? இந்த கேடு கட்டவளுக்காக நீ என்ன ஏமாத்தினியா? வார்த்தை அளந்து பேசலன்னு ஒரு நிமிஷம் விடுவேன். நீ என்ன பேசுறியா? ஏன் புருஷன் பணத்துல கூத்தடிக்கிற அந்த ஆளை நீ பயன்படுத்திட்டு வர. உன்ன மாதிரி பொம்பளைங்களை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொன்ன? போதும், நிறுத்து. இங்க இருந்து கிளம்பு. இங்க இருந்து வெளியே போன்றல. அன்னைக்கு தான் நான் கிரீஷை கடைசியா பார்த்தது. கிரீஷை என்னை விட்டு விலகிட்டாரு. வாரத்துல ஒரு தடவையாவது அவர் எனக்கு கால் பண்ணுவாரு. ஆனா அதுக்கப்புறம் அவரோட போனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சார், அந்த வர்ஷா ஜாதவ் நிறைய இல்லீகல் வேலை பார்க்குறா. ஆனால் சின்ன ஸ்கேலில். லோக்கல் போலீஸ்லாம் அவளை பார்த்தாலே ரொம்ப பயப்படுறாங்க. இந்த வர்ஷாக்கு நிறைய பேர் எனிமிஸ் இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஆமாம் சார், இருக்காங்க. ஆனால் இருந்தவங்கலாம் நிறைய பேர் செத்துட்டாங்க, மற்றவங்க ஜெயிலில் இருக்காங்க. இந்த வர்ஷா ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறா, ஆனால் அவள் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டா. ஆனால் சார், அவளை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சது. அவளுக்கும் அவளோட டிரைவருக்கும் அஃபேர் நடந்துக்கிட்டு இருக்கு. அவனோட பேர் நரேஷ். இந்த நரேஷை பற்றி கொஞ்சம் பாரு. ரைட் சார். அந்த பேக் கேட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எப்போ கிடைக்கும்? சார், இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நாம் வர்ஷாவை உடனே பார்த்தாகணும். இது யாரு ஸ்பெஷல் போலீஸு?
எனக்கு உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள இருந்து வெளியில இருந்து ரெண்டு பக்கமும் நல்லாவே தெரியும். அப்ப இன்னொரு விஷயம் கூட தெரிஞ்சிருக்கணுமே, மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர் என்னன்றது. சாஹில் எங்க? டியூஷனுக்கு போயிருக்கான். அட்ரஸ் கேட்டு சாஹிலை கூட்டிட்டு வாங்க. ஒரு நிமிஷம், எனக்கு உங்க யாரோட உதவியும் தேவையில்லை. சாஹில் உங்க பையன், அவன் காணாம போயிட்டான். ஆனா உங்க முகத்துல கொஞ்சம் கூட சோகம் இல்ல. அவனோட அம்மா நான். அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா முதல்ல கத்துறது நான் தான். எனக்கு கஷ்டம் இருக்காதா? 24 மணி நேரம் கழிச்சு நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரலான்னு இருக்கேன். டைம் யார் கையிலையும் இருக்காது மேடம், அது உங்க கையில கண்டிப்பா இருக்காது. கிட்னாப்பர்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது கால் வந்தா எங்களை கூப்பிடுங்க. ஊர்மி கிரீஷை கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நேஹா இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு இருக்கலாம். கிரீஷ் பேக் அவுட் பண்ணிருக்காரு, அதனால அவ கோவப்பட்டா. அப்புறம் உரிமை அவளை இன்சல்ட் பண்ணிருக்கா, அதனால பழிக்கு பழி. ஒருவேளை அது உண்மைனா அப்போ கிரீஷ் தான் ஊர்மியை கொண்டு இருப்பான். அந்த கிரீஷ் அண்டர் கிரவுண்டில் இருக்கான் சார். டைம் கிடைச்சா 2 பேரும் ஓடிடுவாங்க. வாய்ப்பு இருக்கு. இங்கே பாருங்கள் சார், ஸ்கூலோட பேக் டோர் சிசிடிவி ஃபுட்டேஜ். இங்கே பாருங்கள் சார், ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயே ஹூடி போட்டுக்கிட்டு 2 பசங்க வராங்க. அவங்க கையில் ஒரு கோணி இருக்குது. இப்போ அந்த கோணியை கரெக்டாக அவங்க அந்த இடத்துல வச்சுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பையன் வந்தான், அதே மாதிரி ஹூடியை போட்டுக்கிட்டு ஒரு தள்ளு வண்டியோட வரான். அவன் அந்த கோணியை அந்த வண்டியில் எடுத்து வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறமா அவன் அந்த தள்ளு வண்டியை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டான். அப்புறம் இங்கே ஒரு ஸ்கூட்டி பார்க் பண்ணியிருக்கு. அவன் அந்த கோணியை ஸ்கூட்டியில் வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் இந்த வண்டி என்னாச்சு? இப்போ இது மெயின் ரோடோட சிசிடிவி ஃபுட்டேஜ் சார். இதில் அவன் அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு போகிறது தெரியுது. இது 2 கிலோமீட்டருக்கு அப்புறமா இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ். இதில் சேம் பையன், ஆனால் அந்த கோணி அதில் இல்லை. ஒருவேளை அவன் எங்கேயாவது டேர்ன் எடுத்திருக்கணும், இல்லை எங்கேயாவது நிறுத்தியிருக்கணும். ஸோ இட் மீன்ஸ் இந்த 2 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் சாஹிலை எங்கேயோ மறைச்சி வச்சுருக்காங்க. லோக்கல் போலீஸ் ஹெல்ப்போட 2 கிலோமீட்டர் செக் பண்ணுங்க. ரைட் சார். வண்டி நம்பர்? இல்லை சார், அதில் மண் ஒட்டி இருந்ததுனால எதுவுமே கிளியராக சர்ச் பண்ண முடியல. The number you are trying to reach is switched off. ஏன் இவன் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்? அப்துல், சொல்லுங்கக்கா. அந்த ராஸ்கல்ல ஒரு வேலைக்காக அனுப்புனேன், அவனை இன்னும் காணோம். எங்க செத்தானு போய் பாருங்க. சரிக்கா. இந்த தருதல என் பிள்ளைய மீட்டானா இல்லையான்னு தெரியலையே. வாங்க சார், வாங்க மேடம். பாருங்கள் சார், எவ்வளோ பெரிய ஹாலு சார். ஏசியும் போட்டிருக்கு, ஒர்க்கிங்கில் இருக்கு. இங்கே பாருங்க, 2 பக்கமும் விண்டோ இருக்கு, கூல் வென்டிலேஷன். மனிஷ், நான் எப்படி நினைச்சனோ அதே மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க சார், வீடு எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இது அட்வான்ஸாக வச்சுக்கோங்க. ஹாப்பி? நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா? நான் தான் சொன்னல, எனக்கு உங்க யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. நானே என் புள்ளைய தேடிக்கிறேன். நீங்க போலாம். உங்க சாஹில கிட்னாப் பண்ணிருக்காங்க. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த நாரியாக்கு நீங்க காசு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? அவன் ஒரு தருதல நாய். கிட்னாப்பருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தூக்கிக்கிட்டு ஓடிட்டான். என் புள்ள சாஹில கிட்னாப் பண்ணது அவனாதான் இருக்கும். அப்புறம் ஸ்கூல் பசங்களும் அவன் சொல்லி தான் செஞ்சிருப்பாங்க. அதான் நான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன்ல. அந்த கிட்னாப்பர் என் புள்ளைய விட்டுருக்கலாம்ல. நீங்க யாருக்கு காசு கொடுத்தீங்க? எனக்கு நேற்று ராத்திரி கால் வந்தது. நான் நாராய கிட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தேன். அவங்க எந்த அட்ரஸ் கொடுத்தாங்களோ நாரே அங்கதான் போனோம். ஆனா இது வரைக்கும் எதுவுமே தெரியல. அப்புறம் எங்கிருந்து கால் வந்ததோ அந்த போனும் ஆஃப்ல இருக்கு. ஹர்ஷா, கால் வந்த நம்பரை ட்ரேசிங்ல போடு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த நாரியா உங்களை லவ் பண்றான்ல, அவன் ஏன் சாஹில கிட்னாப் பண்ணிருக்கான்? பணம் வேணும்னா உங்களையே கேட்டிருக்கலாம்ல. என் பிள்ளைக்கு நாரியாவை சுத்தமா பிடிக்காது. அவங்க 2 பேருக்குள்ளேயும் நிறைய சண்டை வரும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாஹில் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். அம்மா, இந்த நாரியா நல்ல ஆளு கிடையாது. கண்ணா, இப்ப நீ சின்ன பையன், எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்ல முடியாது. இல்லம்மா, நான் இப்ப சின்ன பையன் கிடையாது. எனக்கு நாரியாவை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். அவருக்கும் ஷர்மா அங்கிள் மேட் சுப்ரியாவுக்கும் அஃபேர் இருக்கு. அவங்க 2 பேரும் தினமும் பார்க்குறாங்க. நான் அவங்கள 2 தடவை பார்த்துருக்கேன். நான் ஒருத்தி உனக்கு போதியாடா? நீ போய் இந்த சுப்ரியா கிட்ட ஒட்டிக்கிட்ட. ஐயோ, சாஹில் போய் சொல்லிட்டு இருக்கான். எங்களுக்கு நடுவில் அப்படி எதுவும் கிடையாது.
நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன், புரிஞ்சுக்கோ. நான் நாரியாவை அரைஞ்சேன். அந்த கோவத்தை அவன் என் புள்ள மேல காட்டியிருக்கான். ஹர்ஷா, இந்த நாரியா சுப்ரியா நம்பரை வாங்கி ட்ரேசிங்கில் போடு. இந்த வாட்டி கிட்னாப்பர் ஃபோன் பண்ணால் எங்களுக்கு கால் பண்ணுங்க. பதினஞ்சு பசங்க 7:30 மணிக்கு முன்னாடியே ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டாங்க. இதில் 13 பேர் தான் இருக்கு. 2 பேர் எங்கே போனாங்க? இந்த விகாஷ் பவார் அப்புறம் பிரகாஷ் ஹெங்டே, இவங்க 2 பேர் எங்கே? அவங்க அன்னைக்கு ஆப்சன்ட் சார். இப்போ எங்கே இருப்பாங்க? அநேகமாக இப்போ அவங்க வீட்டில் இருப்பாங்க, இல்லைன்னா வேற எங்கேயாவது. ஹலோ விகாஸ், இங்கே போலீஸ் உன்னையும் பிரகாஷையும் தேடிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுவும் பண்ணாமல் ஸ்கூலுக்குள்ளே வந்துடுங்க, இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். சரி சரி, நாங்கள் வந்துடுறோம். என்னாச்சு, லேட்டாக வரீங்க? சார், எங்கள் வீட்டில் பூஜை இருந்துச்சு. பிரகாஷும் வந்திருந்தான். பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே வந்தோம் சார். என்னாச்சு சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் போகலாமா சார்? போங்க. தேங்க்யூ சார். சார், வர்ஷாவுக்கு எந்த நம்பர்ல இருந்து ரான்சம் கால் வந்ததோ அது யஷ்வந்த் ராவ்ன்ற பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நான் கிராஸ் செக் பண்ணும்போது தெரிஞ்சது சில மாசத்துக்கு முன்னாடியே இவங்க இறந்துட்டாங்க. அப்படின்னு அவங்க ரிலேஷன் கிட்ட இந்த ஃபோன் இருக்கலாம்ல. இந்த யஷ்வந்த் ராவ் யாரு? சார், ஒரு நார்மல் ஆள் தான் சார். 2 பொண்ணுங்க, ஒருத்தி கோலாப்பூர்ல இருக்கா, ஒருத்தி மும்பைல. நம்பர் லொகேஷனை ட்ராக் பண்ணு. ஓகே சார். சார், அந்த நாராயணோட ஃபோனு ஆன் ஆயிடுச்சு சார். அது அமர் நகரில் லொக்கேஷன் காட்டுது. நான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவனை பிடிச்சிட்டாங்க. இங்கே அவனை கூட்டிகிட்டு வராங்க சார். சார் 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 கணேஷ் பாபு, ரெடி பண்ணு. இவனை தொங்க விடணும். நீ டிரைவர் தானடா, முதல்ல வண்டியை உன் மேல ஏத்துற பாரு. சாஹில் எங்க? சாஹில் எங்க இருக்கிறான்னு சொன்னா நீ கிளம்பலாம். சாஹில் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். சார் சார் நிஜமா எனக்கு தெரியாது சார். அந்த வருஷா கொடுத்த 10 லட்சத்தை எடுத்துக்கிட்டு சொப்னாவை கூட்டிட்டு நான் ஓடிட்டேன் சார். எதுக்குடா ஓடி போனேன்? சார், அந்த வருஷா கிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன் சார். அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல சார். ஆமா சார், நாங்க ஒருத்தர் விரும்புறோம் சார். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தோம். ஐயோ ஆமா, சத்தியமா சொல்றேன் சார். எனக்கும் சாஹில கடத்துறதுக்கும் சம்பந்தம் இல்ல சார். நம்புங்க சார். கிட்னாப் விஷயத்துல நீ தான்டா பிரைம் சஸ்பெக்ட். உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். ஆனா சார், நான் எதுவும் பண்ணலையே சார். இவனை உள்ள போடுங்க. சார், நான் எதுவும் பண்ணல சார். விட்டுருங்க சார். சார் சார் ஆமா சார், ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சிட்டில இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு டெட் பாடி கிடைச்சதாம். அழுகி போயிருக்கா சார். அநேகமா இது கிரீஷோட டெட் பாடின்னு நினைக்கிறேன். ஷில்பாக்கு இன்ஃபார்ம் பண்ணு. பாடியை ஐடென்டிஃபை பண்றதுக்கு அவளை வர சொல்லு. ஓகே சார். அப்பா, அந்த பசங்க பொய் சொல்றாங்களா? கண்டிப்பா சார். ஏன்னா அவங்க நெத்தியில குங்குமம் வச்சிருந்தாங்க. ஆனா அது குங்குமம் இல்லை சார், வால் பெயிண்டை தான் வச்சிருக்காங்க. குட் சார். அப்புறம் கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன் சார். சார், 2 கிலோமீட்டர் ரேடியஸில் ஒரு ஒயிட் கலர் ஸ்கூட்டர் கிடச்சிருக்கு சார். அங்கே இருக்கிற அயன் பண்ணுறவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் அந்த ஸ்கூட்டரை பார்த்துருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னார். ஒரு பையன் கோனியை அந்த வண்டியில் எடுத்துகிட்டு போனதை பார்த்துருக்காரு. அந்த மூட்டையில் சாஹில் இருக்கலாம். அட்ரஸ்? சார், மாலிக் நகர் 2வது தெரு. சார், யஷ்வந்த் ராவோட கால் லொகேஷன் ட்ரேஸ் ஆயிடுச்சு சார். அட்ரஸ்? சார், மாணிக் நகர் 2வது தெருவு. ஏய், மேலே பாருங்க. அட, நீங்களா யாரு? கிரைம் பிரான்ச், மும்பை. இந்த கோடவுன் உந்து தானே? ஆமா சார், என்னோட தானா. ரொம்ப நாளா இது மூடி தான் சார் இருக்கு. சாஹில் எங்க? எந்த சாஹில்? சார் இருங்க சார். நீ கிட்னாப் பண்ணி கொண்டு வந்தே அந்த சாஹில சொல்றேன். அட சார், நான் எந்த சாஹிலையும் கிட்னாப் பண்ணல. எனக்கு எந்த சாஹிலையும் தெரியாது சார். இங்க பாரு, குடோன் உன்னோடது, சாவி உன்கிட்ட இருக்கு. ஆனா சாஹில் யாருன்னு தெரியாதுங்கிற. அட சார், நான் தான் சொல்றேன்ல, இந்த குடோன் ரொம்ப நாளா மூடி தான் இருக்கு. என்னோட பிசினஸ் பார்ட்னர் கூட சண்டே ஆனதுல இருந்து இந்த குடோன் மூடி தான் இருக்கு. எங்களுக்கு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் பிசினஸ் நடந்துச்சு. யார் அந்த பார்ட்னர்? சதீஷ் பவார். அவன் சரியான திருட்டு பையன் சார். அப்புறம் அவனோட பையன் மனிஷ், அவனோட பெரிய திருடனா இருக்கான். ஏன்? என் பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடிட்டான் சார். அப்போல இருந்து அப்பனும் பையனும் சேர்ந்து என்னை மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க சார். ஞாபகம் வந்துருச்சு.
இந்த குடோனோட இன்னொரு சாவி சதீஷ் கிட்டேயும் இருக்கு சார். ஐயோ சார், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக அந்த சாவி எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது சார். அப்புறம் ஏதோ இந்த சதா இருக்கானே, முன்னாடி என் பிஸ்னஸில் பிரச்சனை பண்ணா, அப்புறம் இவ பொண்ணு என் பையனை எடுத்துட்டு ஓடி போயிட்டா. ஏய், என் பொண்ணை பத்தி எதுவும் பேசுற வேலை வச்சுக்காத. ஏய், என் புள்ளைய பத்தி எதுவும் பேசாத, இல்லனா எல்லாரும் முன்னாடியும் உன்னை அடிப்பேன். எப்படி அடிப்பேன்? எங்க அடிப்பாக்கலாம்? நீ அடிச்சியா? எங்க அடிப்பேன்? அமைதியா இருங்க. பயம் போடுங்க. நிறுத்துங்க, ஸ்டாப். அமைதியா இருங்க. 2 பேரும் மேஜர். யாரை கூட்டிட்டு போனாங்களோ அதை பத்தி நீங்க சண்டை போடுறதுல பிரயோஜனம் இல்லை. உங்க கீயை யார் யூஸ் பண்ணாங்க? உங்க வீட்டில் யார் யார் இருப்பாங்க? சார், நானும் என் மனைவி ரஷ்மியும் தான். உங்க வீட்டில் நான், என் பொண்டாட்டி சுரேகா, அப்புறம் எங்களோட சின்ன பையன் விகாஷ் பவரா. அவனை கூப்பிடுங்க. விகாஸ். அது சரி, உங்க வீட்டில் பூஜை நடந்துச்சா? இல்லையே, ஏன்? ஒன்றும் இல்லை, தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டோம். இவன் என் புள்ள விகாஸ். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். என் அப்பா தான் சொன்னார், ஒரு வாரத்துக்குள்ளே 40,000 ரூபாய் வேணும்னாரு. இல்லைன்னா அவர் என்னை ரொம்ப அடிப்பார். அதனால தான் நான் ஒரு பிளான் பண்ணேன். சாஹிலையும் கடத்திட்டேன். இது யார் பிளான்? என்னோட தான் சார். எப்படி பிளான் பண்ண? நான் க்ரைம் ஷோஸ் எல்லாம் பார்ப்பேன். எனக்கு அங்கேருந்து தான் ஐடியா கிடச்சிது. அப்போ யோசித்தேன், இந்த 40,000 ரூபாய் ரொம்ப கம்மி அமௌண்ட்டு. அதனால தான் சார் நாங்கள் 10 லட்ச ரூபாய் டிமாண்டாக வச்சோம். யஷ்வந்த் ராவோ எப்படி தெரியும்? அவர் எங்கள் வீட்டில் வேலை செஞ்சார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட ஃபோனு எங்கள் வீட்லேயே இருந்துச்சு. நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது விகாஸ் தான் சொன்னால் அந்த ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணலாம். அதனால நான் அந்த ஃபோனை விகாஸ் கிட்டேயே கொடுத்துட்டேன். சாஹிலங்க? எங்களுக்கு தெரியாது சார். என்ன சொல்கிற? சார், எங்களுக்கு பணம் கிடைக்காததுனால நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் சார். அதனால நாங்கள் அவனை நான் அந்த ஹைவே கிட்ட கொண்டு போய் விட்டுட்டோம். சார், மிட்டாகார் கிட்ட ஒரு சின்ன பையனோட பாடி கிடைச்சிருக்கு. சார், காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அந்த ரோட்டில் நிறைய வண்டிங்க போயிருக்கு சார். ஆனால் அதில் ஒரே ஒரு வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் கிரீஷ் பாட்டில் பேரில் இருக்குது சார். இங்கே பாருங்கள், அந்த ஷில்பா நமக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்கல்ல, எக்ஸாக்ட் சேம் கார், சேம் நம்பர். ஆனால் கிரீஷ் பாட்டேல் கேஸுக்கும் சாஹில் கிட்னாப் கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? சார், மர்டர் ஸ்பாட்டோட நம் டேட்டா வந்துருச்சு சார். அங்க மதியம் 11ல இருந்து 12க்குள்ள ஒரு நம்பர் ஆக்டிவ்ல இருந்திருக்கு. அது விகாஸோட கண்டினியூஸ்லி டச்ல இருந்திருக்கு. யார் நம்பர் அது? மனிஷ், கதவை திறக்காத. நீ டென்ஷன் ஆகாத, நான் தான் இருக்கேன்ல. யாரு? சார், உங்களுக்கு பார்சல் வந்திருக்கே. என்ன பார்சல்? மாமியார் வீட்டுக்கு வா, அங்கே வந்து உனக்கு பார்சல் கொடுக்குறேன். வாடா. ஏய், வாடா. என்ன விடுங்க. ஏய், யார் நீங்க? ஏய், ஏய், என்ன விடுங்க. வாடா. யார் நீங்க? சீக்கிரமா சொல்லு. கிரீஷையும் ஊர்மியும் நீங்க எப்படி மீட் பண்ணீங்க? நாங்க ஓடி போன அன்னைக்கு கிரீஷ் எங்களுக்கு கார்ல லிஃப்ட் கொடுத்தாரு. அப்பதான் கிரீஷ் வண்டியை நிறுத்தி ரோட்டோரமா டாய்லெட்டுக்காக போனாரு. நல்லா யோசிச்சுக்கோங்க, 1 லட்சம், இது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. நாங்களும் ஊர்மியும் ஒரு டீல் பேசிக்கிட்டோம். அவங்க 1 லட்சம் தரான்னு சொன்னாங்க. பணத்தையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லயே பணம் எல்லாம் தீந்துருச்சு. அப்போதான் நாங்கள் ஊர்மியை பிளாக்மெயில் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். ஊர்மி அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் பணம் தீந்துருச்சுல்ல சார். அதனால தான் ஊர்மி லாக்கரில் நிறையா பணம் நகையெல்லாம் இருக்குன்னு நினச்சி நான் லாக்கரை உடச்சி அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடலான்னு நினச்சோம். ஆனால் மனிஷ், இவங்க 2 பேரும் மேல சார்ஜ் ஷீட் போடுங்க.
அட ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சார். அட இல்ல இருங்க என் பர்த்டே இல்ல சார், என் குழந்தையோட பர்த்டே. அதுக்காக தான் ஆபீஸ்க்கு கேக் எடுத்துட்டு வந்தேன். அவனுக்கு gift கொடுத்தியா? மொபைல் வேணுமா? ம், கேம் ஆட 8GB ரேமோட இருக்க மாதிரி. வாங்கி கொடுத்துட்டியா? ஏற்கனவே ஒரு மொபைல்ல கேம் விளையாடி என்ன பிரச்சனை ஆச்சுன்னு இப்பதான் பார்த்தோம்ல. எப்படி சார் வாங்கி தர முடியும்? இங்க பாரு, உன் சந்தோஷம் மட்டும் இல்ல, உன் பையன் சந்தோஷத்தையும் பார்க்கணும்ல. நீ அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் கான். பாரு கான், பேரண்டா நீ ஒரு ஸ்டெப் அப்டேட் ஆகலைன்னா உன் பையன் உன்னோட அவனுடைய ப்ராப்ளம்ஸ் எப்படி ஷேர் பண்ணிக்குவான்? அவன் ப்ராப்ளம்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியலன்னா அவன் உனக்கு ஃப்ரெண்டா இருக்க மாட்டான். அவன் உனக்கு ஃப்ரெண்டா இல்லைன்னா இப்படியாப்பட்ட ப்ராப்ளம் தான் நடந்துகிட்டு இருக்கும். சரியா சொன்னீங்க சார்.